ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் செவந்துப்பட்டி கிராமத்தில் பக்கத்தில் பனமரத்துப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம். இந்த கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 சுகுணா சிக்கன். அவரோட ஓனர் தான் வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப நாளாக நான் வந்து கறியெல்லாம் வெட்டி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இன்னைக்கு டைம் கிடைச்சது. பட் பசங்க யாரும் இல்லை, எல்லாம் வெளியில் வேலைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷனுங்கிறதுனால நிறைய வெளியே போயிட்டாங்க. மாமா நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க. அதே போல கறி வந்து எவ்வளவு இருந்தாலும் 100 கிலோ 50 கிலோ எத்தனை கிலோ இருந்தாலும் சிக்கன் வந்து முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா இவர் வந்து ரெடி பண்ணி வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாரு எங்கேயா இருந்தாலும். என்ன மாமா தலையை சொல்றீங்க? இப்போ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோமா? ஆமாங்க, 5 கிலோ சொன்னா கூட வீட்டுக்கே ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஆமா, 5 கிலோ சொன்னாலும் வீட்டுக்கே ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி சமைக்கிறதும் இவரே ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ சப்போஸ் உங்களால முடியல 1 கிலோ 2 கிலோ சமைச்சு தர சொன்னா கூட சமைச்சு தருவாங்க. சமைச்சு தந்துருவாங்க. 5 கிலோ கூட சமைச்சு தருவாங்க. எவ்வளவு கேட்கறீங்களோ அவ்வளவு சமைச்சு தந்துருவாங்க. உங்களால சமைக்க முடியல அப்படின்னா சமைச்சு கொடுத்துருவாரு. அப்படியே அடுத்து இன்னொரு நாளைக்கு நம்ம சேனலுக்காக ஒரு 5 கிலோ 10 கிலோ வெட்டி வறுத்து பசங்களோட போட்டு எங்களுக்கு சாப்பாடு போட்டுருலாங்க. சரியா? இப்ப வந்து அடுத்த சமையல் வந்து அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படி தொடர்ந்து நம்மளோட வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த சமையல் எப்படி பண்றாங்க நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கறி வேணுங்கிறவங்க நம்ம அக்கம் பக்கம் இருக்க ஊர்ல இருக்கவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. கோயிலுக்கு நாட்டுக்கோழி சேவா இருக்கிறதுக்கு எப்ப கேட்டாலும் நம்ம கடையில கிடைக்கும். ஆமா, நான் அதே போல முக்கியமான விஷயம் நாட்டுக்கோழி எப்ப கேட்டாலும் நாட்டுக்கோழிங்க, ஒரிஜினல் நாட்டுக்கோழி. அதாவது டவுன் சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 2 நாட்டுக்கோழி வச்சிருப்பாங்க. 250 ரூபா 300 ரூபாங்க. அது கிடையாதுங்க. ஒரிஜினல் பியூர் நாட்டுக்கோழி வந்து நம்ம கடையில கிடைக்கும். ஏதாவது கோயிலுக்கு இருக்கணும் சரி, வீட்டுக்கு வேணும்னாலும் சரி, அதுவும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. கிலோ 550 ரூபா தாங்க. கிலோ வந்து 550 ரூபா தான். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இருக்குதுங்க நம்ம கடையில. பாத்துருக்கா? அதான் சொல்லுங்க, எனக்கு எப்படி தெரியும்? பாத்து இருக்குதுங்க. பாத்து இருக்குது. பாத்து வேணுங்கிற பாத்து வாங்கிக்கலாம். ஓகே, தொடர்ந்து இன்னைக்கு சிக்கன் வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம அப்படி இந்த வீடியோ தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க, வறுவலையும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. தெரியல வெட்டி போட்டு ஒண்ணு தப்பு இல்ல. அப்போ மழை வெட்டி போட்டு இப்பொழுது எங்க கட்டாய மாமா வந்து கறி வெட்டிட்டு இருக்கிறாரு. அதான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மாமா அப்படியே போஸ்ட் காமி. ரைட்டு. சின்ன சின்ன வெட்டுவோமா? கரெக்டா இருக்கும். நம்பர் 1 சுகுணா. கரெக்டா இருக்கான். நம்பர் 1 சுகுணா. நம்பர் 1 சுகுணா. இந்த ஏரியால நான் வரல தான் போறேன். நம்பர் 1 சுகுணா. ஆமா, இப்ப நாமக்கல் மாவட்டம் செவந்துப்பட்டி பக்கத்துல பனமரத்துப்பட்டி கிராமத்துல எனி டைம் நாட்டுக்கோழி கிடைக்கும். ஆர்டரின் பேர்ல கறி வெட்டி தரப்படும். அப்படிதான்மா? எனி டைம் சிக்கனும் கிடைக்கும். சிக்கனும் கிடைக்கும். நைட்டு 12 மணிக்கு வந்தாலும் சிக்கன் கிடைக்கும். பாருங்க, நாட்டுக்கோழி பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. 5 கிலோ ஒரு மாட்டுக்கு. இதான் எங்க ஒரு அண்ணன் பார்த்தேன். அப்படியே சூப்பர். அவர் கறி வாங்க வந்திருக்கிறாரு. அப்புறம் நாட்டுக்கோழியில பியூர் நாட்டுக்கோழிங்க. அதாவது இப்ப டவுன் சைட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் குவாலிட்டி தான் வச்சிருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பியூர் நாட்டுக்கோழி. வேணுங்கிறவங்க ஆர்டரின் பேர்ல வெட்டி தரப்படும். நீங்க சொல்லிட்டாலும் வெட்டி வச்சிருவாரு. 1 கிலோவா இருந்தாலும் சரி, 2 கிலோவா இருந்தாலும் சரி. இப்ப வந்து எங்க கட்டாய மாமா வந்து சமைக்கிறாரு. என்ன மாமா போட்டிருக்கீங்க உள்ள? சிக்கன் கிரேவி, எண்ணெய் ஊத்திருக்கேன், பட்டை கிராம்பு போட்டிருக்கேன். பட்டை கிராம்பா போட்டுட்டீங்களா? ரைட், ஓகே. அடுத்து என்ன பண்றீங்க? அடுத்து சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் அப்படியே முழுசா போட்டுறதா? அப்படியே முழுசா போட்டுருணும். ரைட், ஓகே. ஆஹா, பட்டை கிராம்பு போட்டோன்னே வாசம் அப்படி தூக்குதுங்க. ஆஹா, அருமை அருமை. சமைக்க தெரியாதவங்களும் பாத்துக்குங்க எங்க மாமாவோட சமையலை. அடுத்து என்ன மாமா பண்ண? நல்லா வணக்கணும் வெங்காயத்தை. வெங்காயத்தை நல்லா வணக்கணும். பாருங்க, பட்டை கிராம்பு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கிட்டாரு. பட்டை கிராம்பு எல்லாம் போட்டாரு. போனதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டிருக்காரு. சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது.
சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டீங்கன்னா சின்ன வெங்காயமே அதிகமா பயன்படுத்துங்க. அப்படிதானே மாமா? சின்ன வெங்காயம் நல்லது தானே? ரொம்ப நல்லது. ஆமா. அடுத்து அடுத்து என்ன மாமா? அப்படியா ஏலக்காய் 2 போட்டுக்கணும். ஏலக்காய் தூளா? ஏலக்காய் அப்படியே. ஓ ஏலக்காய். ஏலக்காய் வந்து நல்லா வாசத்துக்கு போடுறது. நல்லா அருமையா இருக்கும். இருக்குதா? இது ஆட்டணுமா மாமா? தேவையில்லையா? ஆட்டணும். ஆட்டி ஊத்துனாதான் அப்படியே கிரேவியா இருக்கும். ரைட்டு. பாருங்க இந்த திங்ஸ் எல்லாம் போட்டு ஆட்டி அதுக்கப்புறம் கறியை வறுக்கும் போது போட்டாதான் நல்ல கிரேவி வரும் அப்படின்னு சொல்றாரு. நரிமாப்பிள்ள பாருங்க குடல் வெட்டிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நரிமாப்பிள்ள ஏய் வெக்கத்தை பாருங்க போட்டோ பார்த்தா. என்ன மாப்பிள்ள நறுக்கிறா? குடல் நறுக்கிட்டு இருக்கியா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா மிளகாக்காயும் தக்காளியும் வந்து மாமா வெட்டிட்டு இருக்கிறாரு. எங்க மாமா அதை அரைச்சாச்சா? பசங்களா இருந்தாங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க புரியா திடீர்னு. நம்ம தேங்காய் உடைச்சிட்ட? தேங்காய் அப்படி திருவி போட்டுக்கலான்னு. ஓ திருவி போட்டு அது லெவல்ல டேஸ்ட் இருக்கான். கறி நறுக்கியாச்சா? வைக்கிறது தான், கூட்டி வைக்கிறது தான். அருமையான வறுவல் ரெடி. அருமையான வறுவல். ரோட்ல போறவங்க எல்லாருமே இங்கதான் பாத்துட்டே போவாங்க. அந்த அளவுக்கு வாசம் அடிக்குங்கிறியா? இல்ல அந்த அளவுக்கு வாசம் அடிக்கும். நல்லா இருக்கும் பாத்துட்டு போவாங்க. ரெண்டாவது பாத்துட்டு ரோட்ல அங்கிட்டு கூட விட்டுருவாங்க வண்டிய. சந்தில கூட விட்டுருவாங்க வாசத்தை போட்டு பாத்துக்கிட்டேன். கொடுப்பாங்க, வறுத்தும் கொடுத்துருவேன். வறுத்தும் கேட்பாங்க. ஆமா, அவங்களே வெட்டி வறுத்து கொடுங்கம்பாங்க. வறுத்தும் கொடுத்துருவேன். மக்களே நல்லா பாத்துங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் செவிந்திப்பட்டி கிராமத்துக்கு உட்பட்ட பனமரத்துப்பட்டி கிராமத்துல வந்து நம்பர் 1 சுகுணா சிக்கன். அப்படிதான்மா? ஆமா, நம்ம ஏரியாவில் நான் ஒரு ஆள் தான் நம்பர் 1 சுகுணா போட்டுட்டு. ஆமா, நம்பர் 1 சுகுணா சிக்கன். அருமையா கறியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. இவர்கிட்ட நாட்டுக்கோழி இருக்கு, பிராய்லரும் இருக்கு. எது கேட்டாலும் இவர்கிட்ட வந்து இருக்கும். வேணுங்கிறவங்க வந்து வெட்டி சாப்பிடலாம். சமைச்சு கொடுக்கனாலும் சமைச்சு கொடுத்துருவாரு. கறி வந்து 10 கிலோ 20 கிலோ 50 கிலோ எத்தனை கிலோ கேட்டாலும் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணி வச்சிருவாரு. வீட்லயே கொண்டாந்து கொடுத்துருவேன். எங்கடா வீட்லயே கொடுத்துருவீங்க? ரைட். 5 கிலோ கேட்டா கூட வீட்லயே கொண்டாந்து கொடுத்துருவேன். பாத்துக்க, அவங்க வரணுங்கிற அவசியம் இல்லை. விலையும் பார்த்து குறைச்சி போட்டு பண்ணி தருவேன் அதிகமா இது பண்றப்ப. ஆமா, அதாவது இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்போ 10 கிலோ 20 கிலோ எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா விலையும் பார்த்து கம்மியா குறைச்சு தருவாருன்னு சொல்றாரு. அதாவது கறி அந்த அளவுக்கு தரமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வறுவல் எப்படி பண்ணுறாருங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அந்த முன்னாடி அரைச்ச வெங்காயம்லாம் வந்து இப்போ அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வணக்கி கொடுத்துருக்கு, அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வந்தோன்னே அடுத்து எப்படி வறுவல் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். மறக்காமல் நம்மளோட வேலு பசங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்கள் மோட்டிவேட் பண்ணால் தான் அடுத்த வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடியும். வெயிட் பண்ணுவோம், அடுத்து வறுவலுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அதெல்லாம் ரெடியாகி வரட்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாமா வந்து எண்ணெய் ஊத்துறாரு வறுவலுக்கு. போட்டுக்கணும். அடுத்து என்ன மாமா? பட்டை கிராம் போட்டுக்கணும். அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கணும். லைட்டாக செவந்து விட்டு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கணும். பெரிய வெங்காயம்
அப்புறம் 4 கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலையே போட்டாச்சு. நல்லா வெங்காயத்தை வணக்கி எடுக்கணும். நல்லா செவந்து வர அளவுக்கு வணக்கணும். ஆமா. நல்லா செவந்த அளவுக்கு வணக்கிட்டு தக்காளி பழம் போட்டுக்கணும். தக்காளி நறுக்கி வச்ச தக்காளியை வந்து நம்ம போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கூட தக்காளி போடலாம். இப்படி போட்டால் அடி பிடிக்காது. தக்காளியை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊற்றினா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தக்காளியை போட்டு நல்லா வணக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா அடி பிடிக்காது அப்படிங்கிறாரு. முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம், பட் அப்படி போட்டால் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏமாம்மா? ஆமாம். உப்பு போட்டுக்கலாம். வந்து உப்பு போடுறாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊற்றிக்கணும். அது என்னமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. வாசம் தூக்குது பாரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே. அப்பா அருமையான வாசங்க. சூப்பர். கலர் வரணும்னு கேசரி பொடி போடுவாங்க. கலர் வரணும்னா நம்ம அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வணக்கலையே அப்படியே காஷ்மீர் மிளகாத்தூள் போடணும். என்ன மிளகாத்தூள்? காஷ்மீர் மிளகாத்தூள். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நல்லா வணங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அடுத்து கறி எடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கறி எடுத்துக்கணும். நம்ம நறுக்கி வச்சா கறி எடுத்துக்கணும். நம்ம கறி கம்மியாக தான் இருக்குது. எனக்கே பார்த்தாதே. இல்லை 2 பேருக்கு தானே. எனக்கு தானே. உனக்கு எனக்கு தாங்க. அப்போ உட்காந்துருக்கிற மாப்பிள்ளைக்கு அவர் வாசம் முடிச்சு போயிடுவாரு. வாசம் முடிச்சுட்டு போயிடுவாரா? இப்போ வந்து நறுக்கி வச்ச கறியை வந்து நம்ம சிக்கனை போட்டாச்சு. நல்லா சிக்கனை போட்டோன்னுமே நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல எல்லாம் மிக்ஸ் ஆகுது பாருங்க அப்படியே கறியோட. வாசம் அருமையா இருக்குது. எச்சி ஊறுது பாப்பா. அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அடுத்து மஞ்சத்தூள் போடுறாரு. மஞ்சத்தூள் வந்து அளவு கம்மியா ஒரு டீஸ்பூனு 2 டீஸ்பூன் கறி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு. ஏமாமா? அருமை. கறி தரமாட்டேன்னு சொன்னோடனே மாப்பிள்ள வந்து எட்டி பாக்குறேன். மாப்பிள்ள உண்டு மாப்பிள்ள உனக்கு சரியா? ரைட்டு. இந்த மூஞ்சி நல்லா பாருங்க. நம்ம யூடியூப் சேனல்ல வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பான். கிரிக்கெட் விளையாடும் போது மண்டையிலே அடிச்சாங்க பாலை. அந்த மாப்பிள்ள இதுதான். காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கணும். அடுத்து காஷ்மீர் மிளகாத்தூள். பரவாயில்ல, இந்த காஷ்மீர் மிளகாத்தூளே நல்லா கலர் வந்துடும் போல. நீட்டா எடுத்துலாம் இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்னத்தையும் பிரிச்சுட்டு இருக்கிறாரு. என்னது மாமா அது? கறி மசாலா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கறி மசாலா ஆட் பண்றாரு. லைட்டா தண்ணி ஊத்திக்கணும். லைட்டா தண்ணி ஊத்துறாரு.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிரேவி ரெடி ஆக போகுது. ஒரு புட்டி பிடிக்க போகிறோம் இன்னைக்கு. ஒரு புடி மாப்பிள்ள வந்தா போரு. சொல்லு மாப்பிள்ள. மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள. அடுத்து ரெடிமேடு புரோட்டா வாங்கிட்டு வந்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடு புரோட்டாவை போட்டு ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம்னா கொஞ்சம் நேரத்தில். சோப் போட்டு ஒரு கழுவிட்டுறோம். இது பொடியில எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்களா? கறி மசாலா பொடி தான் போட்டுருக்கிறேன். ஓ, அடுத்தது சிக்கன் மசாலா போடணும். அடுத்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ண போறாரு. 100 கிராமா 50 கிராமா? அது 50 கிராம் போட்டா போதும். 50 கிராம் போட்டா போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் சிக்கன் பொடி போட்டாரு. நான் வேற எதுவும் பொடி ஆட் பண்ணுமாமா? அவ்வளோதானே போடணும். எவ்வளோ காரம் இருக்குன்னு பார்த்துட்டு போடணுங்களா? இல்லை பார்த்துட்டு இந்த மல்லித்தூள் போடணும். இப்போதான் தண்ணியை ஊற்றிட்டாரு. தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் மிளகா இது என்ன மாமா ஆட் பண்ணணும்னா மல்லித்தூள் போடணுமா? தேங்காய் அரைச்சி ஊற்றணும், வெங்காயம் அரைச்சது ஊற்றணும். இந்த தேங்காவை அரைச்சி வச்ச தேங்காய் இந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, வெங்காயம் வணக்கணும் பாருங்க, அதையும் அரைச்செல்லாம் ஊற்றணும். அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக வரும். அப்படிதானேம்மா? அங்கே பாரு கறி வாசத்தில் இங்கே உள்ளே வந்துட்டாங்க. அங்கே பாரு கறி வாசத்துலேயே உள்ளே வந்துட்டாங்க. முன்னாடியே சொன்னார் கறி வாசத்தில் ரோட்டில் போகிறவங்களாம் உள்ளே வந்துருவாங்கன்னு. சிக்கன் இருக்கான்னு வந்து கேட்பாங்க. அதே மாதிரியே வந்துட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடைக்கு சிக்கன் வெட்டவும் வந்திருப்பாங்க. மாப்பிள்ளை தோசைக்கல்லை கழுவிட்டு வந்துட்டான் புரோட்டா போடுறதுக்கு, ரெடிமேடு புரோட்டா போடுறதுக்கு மாப்பிள்ளை வந்துட்டான். மாப்பிள்ளை ரெடியா? ரெடி. திருப்பி எடுத்துக்கலாம். அங்கே இருக்கும். நம்ம இந்த அரைச்சி வச்சதெல்லாம் ஊற்றிட்டீங்களா? ஊற்றியாச்சுங்க. பாருங்க குழம்பு பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்க. நல்லா கிரேவி நல்லா ஒரு கொதி வந்துருச்சுன்னா இறக்கிடலாமாம்மா? இறக்கிடலாம். அப்படியே கொத்தமல்லி புதினா தூவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. அப்படியே கொத்தமல்லி புதினா தூவிட்டு அப்படியே வாசமாக இருக்கேன். ஆமாங்க. ரைட்டு. அடுத்து கல் பாருங்க ரெடியாக இருக்குது. ரெடிமேடு புரோட்டா வாங்கிட்டு வந்துருக்குறோம். போடுறதுக்கு கல் ரெடியாக இருக்குது. அப்படியே புரோட்டா போட்டோன்னே அடுத்து கிரேவி ஊற்றி அப்பா அப்படியே எச்சு ஊறுதியா வாசம். அருமை அருமை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாப்பிள்ளை வந்து உப்பு போதுமானு பார்க்க வந்துருக்காரு. மாப்பிள்ளை அப்படியே ஊற்றி நக்கி போரு. எப்படி இருக்கு? கரெக்டாக இருக்கா? பார்த்துங்க. உப்பு 2 கல் கம்மியாக தான் இருக்கணும். புரோட்டாவில் உப்பு போட்டிருப்பாங்க, அதனால கம்மியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். பத்தலைனாலும் அப்போதைக்கு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக போகிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ரைட்டு, ஓகே. பாருங்க சமையல் பண்றதெல்லாம் பெரிய விஷயம். சமையல் பண்ணிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு அந்த டேஸ்ட் பார்த்து சொல்லும் போது இருக்கும் பாருங்க அந்த சமையலுக்காருக்கு ஒரு இது ஆனந்தம், அதுதான் தனி. எப்படியோமா? ரைட்டு. இப்போ வந்து வறுவல் ரெடி. அடுத்து என்னம்மா? அடுத்து புரோட்டா போடணுங்க. நம்ம புரோட்டா போட வேண்டியதான். ரைட்டு. ஹாய் கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாமா வந்து புரோட்டா வந்து அடிக்க போறாரு. மாமா பர்ஃபெக்டா அடி. ரொம்ப சுடுதாமா? அடிச்சேன்னா புரோட்டா அப்படியே இருக்குது. இல்ல இது அப்படிதான் ரெடிமேட் புரோட்டா அப்படிதான் இருக்கும். ரைட். கிரேவி ரெடி ஆகுமா? எனக்கு முன்னே பிடிச்சி எச்சி முழுங்கிட்டே இருக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் டீம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ பாருங்க எங்கப்பா இருப்பா. நான் வீடியோ எடுத்துட்டு வரவங்களே முடிச்சு விடுவாங்களாட்டுக்குப்பா.
நீ இப்படி சேர் போட்டு அப்படி உட்காருது. ஏ வீடியோக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க பாலாம். ஆ எங்க எனக்கு கொஞ்சம் வச்சிருங்கப்பா அப்படியே. முந்திக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். முந்திக்கணும். ரைட் ஓகே. எங்கேயா காணா வீடியோ எடுத்துகிட்டே உணவு